வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். சுயசார்பு இந்தியா என்பது இந்தியாவின் உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதாக மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகிற்கும் உயர்தர சாதனங்களை தயாரிப்பதை நோக்கமாக கொண்டது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மொரோக்கோவின் பெரிஷிட் நகரில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமும் டாடா குழுமமும் கூட்டாக அமைத்துள்ள பாதுகாப்பு தளவாட தொழிற்சாலையை தொடங்கி வைத்து பேசுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். வளர்ச்சி பாதையில் நாடு வேகமாக முன்னேறி செல்வதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூரில் ஒரே தேசம் ஒரே கனவு என்பதை வலியுறுத்தி 1330 குரட்பாக்களை 1330 குரலில் சொல்லும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது குறிப்பிட்டார். ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பம் இயக்கத்தின் கீழ் புதுச்சேரி ஜிப்மர் சார்பில் உடல் ஆரோக்கியம், சத்துணவு, மகளிர் மார்பக புற்றுநோய், உடல் உறுப்பு தானம், இரத்த தானம் முதலிய விழிப்புணர்வு குறித்த பிரச்சாரம் வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாட்டிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் விருதுநகரில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசுகையில் குறிப்பிட்டார். கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்விடமாக திகழும் அலையாத்தி காடுகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் சங்க இலக்கியங்களில் அலையாத்தி காடுகளின் பெருமை குறித்து விளக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டி தமிழக சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் மாமல்லபுரத்தில் பேசுகையில் தெரிவித்தார். பசுந்தேயிலைக்கு மானியம் வழங்க அஇஅதிமுக நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நீலகிரி விவசாயிகளிடம் கலந்துரையாடும் போது கூறினார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டிகள் புதுடெல்லியில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் ரைபிள், பிஸ்டல், ஷாட்கன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட 18 நாடுகளைச் சேர்ந்த 208 வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் 69 பேர் கொண்ட அணி இதில் கலந்து கொள்கின்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகின்றது.